ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குளிரும் இரவின் காதல் கனல் அத்தியாயம் 2. கொட்டும் மழை. இந்தரின் மடியில் காரிகை. பெண் அவளின் முகம் பார்த்தபடி இந்தர். இவ்வளவு மழையிலும் இந்த பெண் கண் திறக்காம இருக்கானா என்று நினைத்த இந்தர் வேகமாக அவள் நெஞ்சில் காதை வைத்து இதய துடிப்பு இருக்கிறதா என்று பார்த்தான். நல்ல வேளை, இதய துடிப்பு இருக்கு என்று பெருமூச்சு விட்டவன் மீண்டும் அவள் கன்னத்தில் தட்டி எழுப்பினான். அவன் முகத்தில் பதட்டம். அவன் முயற்சி வீண் போகவில்லை என்பதற்கு இணங்க அவள் கண்களை மெதுவாக திறந்தாள். இந்தருக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. ஓய், யார் நீ? எந்த ஊரு? இங்கே பாரு, ஒன்னத்தான் என்று அவன் அடுக்கடுக்காக அவளிடம் கேள்வி எழுப்ப அவளோ இதை எதையும் உணராது அவன் கண்களையே பார்த்து கொண்டிருந்தவள் மீண்டும் மயக்கத்திற்கு சென்றாள். வேகமாக அவளை தூக்கியவன் காரின் பின்பகுதியில் அவளை படுக்க வைத்து முன்பக்கம் வந்து காரை ஸ்டார்ட் செய்தான். கார் அவன் வீட்டிற்கு செல்லும் வழியில் செல்லாமல் அதற்கு எதிர் துருவத்தில் சென்று கொண்டிருந்தது. காரின் ஹாரன் சத்தத்தை கேட்ட செக்யூரிட்டி வாயிற்கதவை வேகமாக திறந்து விட்டார். வீட்டின் போர்த்திக்கோவில் காரை நிறுத்திய இந்தர் காரில் இருந்து இறங்கி பின் இருக்கையில் உள்ளவளை கையில் ஏந்தி கொண்டு வீட்டின் உள்ளே சென்றான். மாடிக்கு அவளை தூக்கி கொண்டு போனவன் அங்கே இருந்த படுக்கையில் அவளை கிடத்தினான். வரும் வழியில் மருத்துவருக்கு தகவல் சொன்னதால் அவரும் அங்கே வந்து விட்டார். டாக்டர் செந்தில் இவர்களின் குடும்ப மருத்துவர். சொல்லுப்பா இந்தர், என்ன ஆச்சு? அங்கிள், இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக மயக்கமாகவே இருக்காள். கண்ணை திறக்க மாட்டிக்கா. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்றவன் அவள் அருகே சென்று அமர்ந்து கொண்டான். அவள் அருகே சென்றவர் அவளை பரிசோதித்து விட்டு, ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், நைட்டு காய்ச்சல் வந்தால் இந்த மாத்திரையை கொடுப்பா, அதுக்கு முதல்ல சாப்பிட ஏதாவது கொடு என்று சொன்னவர் ஊசி போட்டுவிட்டு கிளம்பி சென்று விட்டார். அவர் சென்றதும் கீழே வீட்டின் கதவை அடைத்தவன் கிச்சனுக்கு சென்று ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து சூடு செய்து மேலே எடுத்து வந்தான். இந்த வீடு சென்னை சிட்டியின் ஒதுக்குப்புறமாக உள்ள இந்தரின் பங்களாதான். இது இந்தர் அவனுக்காக என்று பிரத்யேகமாக வடிவமைத்தது. இப்பொழுது வரை அவன் பெற்றோர் கூட இங்கு வந்தது கிடையாது. இவன் மனது சரியில்லாமல் இருந்தாலோ அல்லது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாலோ இந்தர் இங்குதான் வருவான். ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் இங்கு உண்டு. அவர் மற்றும் அவரின் மனைவி இருவரும் பங்களாவின் முன்புறம் உள்ள வீட்டில் தங்கியிருக்கின்றனர். செக்யூரிட்டி பாண்டி மற்றும் அவரின் மனைவி ராணி இருவரின் கண்காணிப்பில்தான் இந்த பங்களா உள்ளது. பாண்டி முழு நேரமும் இங்கு செக்யூரிட்டி. ராணி வீடு மற்றும் வீட்டை சுற்றி சுத்தமாக வைத்துக்கொள்வார். மாடி அறைக்கு வந்தவன் பாலை டேபிளில் வைத்துவிட்டு காரிகையின் அருகே சென்றான். அவள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். வேகமாக ஹீட்டரை போட்டுவிட்டு கபோர்டில் இருந்து துண்டை எடுத்து வந்து அவள் அருகே அமர்ந்தான். துண்டை வைத்து அவள் முகத்தை மெதுவாக துடைத்து விட்டவன் அவள் கை மற்றும் கால்களை நன்றாக துடைத்து விட்டான். பின் பால் டம்ளரை எடுத்து வந்து அவளை உட்கார வைத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு பாலை அவளுக்கு புகட்டினான். மெதுவாக அவளும் பாலை குடித்தாள். பின்பு அவளை படுக்கையில் கிடத்தியவன் ஒரு கம்பளியை எடுத்து போர்த்திவிட்டு குளித்து வேறு உடை மாற்றி வந்தான். இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று இவனுக்கே தெரியவில்லை. இதெல்லாம் இவன் செய்வான் என்று யாராவது சொல்லியிருந்தால் இவன் அவர்களை உண்டு இல்லாமல் பண்ணியிருப்பான். ஆனால் இன்று எல்லாம் தலைகீழாக நடக்கிறது. அவள் அருகே வந்தவன் கட்டிலுக்கு அருகே ஒரு நாற்காலியை எடுத்து போட்டு அமர்ந்தான். அவளை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். இந்த பெண் யாராயிருப்பா? யாராயிருந்தா என்ன, காலையில் விடிஞ்ச உடனே இவளை இங்கிருந்து அனுப்பிடணும் என்று முடிவெடுத்தவன் அமர்ந்தவாறே அவளை பார்த்திருந்தான். மாசு மறுவற்ற நிர்மலான முகம், நிறமோ நல்ல எலுமிச்சை நிறம். அந்த எலுமிச்சையை இரண்டாக வெட்டி கவிழ்த்து வைத்தது போல் கண்கள், நீண்டு வளைந்த இமை முடிகள், செர்ரி பழ போல் சிவந்த உதடுகள், உதட்டின் மேல் சிறிய மச்சம், சங்கு கழுத்து. அடுத்து என்று நினைத்தவன் தன் தலையில் தட்டி கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். டே இந்தர், என்னடா இப்படி ஆகிட்ட? நீ இந்த மாதிரி ஆள் கிடையாதேடா.
அந்த மேனகையே வந்தாலோ அசராம இருப்ப. இவ ஒரு சாதாரண பெண், அதுவும் சின்ன பெண். இவள்கிட்ட போய் தடுமாறுற என்று நினைத்தவன் உட்கார்ந்தவாறே கண்ணயர்ந்தான். சிறிது நேரத்திலேயே யாரோ முழங்கும் சத்தம் கேட்டது. சட்டென்று கண் திறந்தவனுக்கு சில வினாடி ஒன்றும் புரியவில்லை. பின் தலையை உதறியவன் கட்டிலை பார்க்க அங்கு பெண்ணவள் காய்ச்சலில் முணங்கிக் கொண்டிருந்தாள். ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, என்னை விட்டுருங்க, நான் இங்கிருந்து போயிடுறேன் என்று புலம்பியவள் தன் கரங்களை கூப்பி விட்டுருங்க விட்டுருங்க என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்றவன் அவள் கைகளை பிடித்து, ஒன்றும் இல்லம்மா, ஒன்றும் இல்லை, உன்னை யாரும் ஒன்றும் பண்ணல, நீ பாதுகாப்பாதான் இருக்கு என்று அவளிடம் பேசினான். அவன் குரலில் சட்டென்று கண்களை திறந்தவள் அவனை பார்த்தாள். தனது கையை பற்றியிருந்த அவனின் இடது கையை இறுக பற்றி கொண்டாள். இருவரின் பார்வையும் ஒன்றை ஒன்று தழுவி நின்றது. கண்கள் நான்கும் எந்தவித தடையுமின்றி தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தது. உன் பார்வை ஒன்றே போதுமடா, இவ்வுலகில் நான் எடுத்த பிறவியின் பலனை அடைய. அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.